உன்னை என்னையும் அவருக்கு தேவைப்படுறதுனால தான் சொந்த குமாரனையும் கொடுத்தார். இதுல தம்முடைய அன்பை வெளிப்படுத்தினாராம். இதுதான் அன்பு. அன்பு கர்த்தர் தம்முடைய அன்பை இப்படியாய் வெளிப்படுத்தினார். எப்படி? தான் ஒரே பேரான குமாரனை உனக்காக எனக்காக சாவதற்காக அனுப்பி வைத்தார் பாரு. அதுலதான் தேவகுமாரனுடைய அன்பு வெளிப்பட்டது. ஜோசப்பா அவங்க அப்பா தெரியாம அனுப்பி வைக்கிறார். அவனுடைய கொலை அந்த இடத்துல நடக்க போகுது. அவனுக்கு மரணம் நடக்க போகுது. அவங்க அப்பாவுக்கு தெரியல. அண்ணனுங்க போறான், பிடிச்சுங்க 10 பேர் அவனை அடிச்சு கொண்டுட போறான். பிதாவாகிய தேவன் தெரிந்தே அனுப்பினார். தான் குமாரன் சாவார், சாகிறதுக்கு தான் போறார், இறப்பதற்காக தான் போறார். எந்த அப்பா அனுப்பி வைக்குவாங்க சொல்லுங்க? கர்த்தர் தம்முடைய அன்பை வெளிப்படுத்த தான் குமாரனை அனுப்பினார். பிரைஸ் காட். தான் குமாரனே உனக்காக எனக்காக அனுப்பினார். அங்க எப்படி ஜோசப்ப உங்க அப்பா போப்பா அப்படின்னு அனுப்பி வைக்கிறார். பட் அப்பாவுக்கு தெரியாது. தெரிஞ்சிருந்தா பிடிச்சி வச்சுட்டுப்பார். தான் பிள்ளைக்கு மரணம் வருது, அங்க கெடுதி வருதுன்னு அப்பா பிடிச்சி வச்சுட்டுப்பார். ஆனா இங்க ஒரு அப்பா தான் பிள்ளை பத்தி எல்லாம் தெரியும், மறிக்க போகிறார் தெரிஞ்சு தான் பிள்ளைய அனுமதிக்கிறார். நீ போ. உன்னை என்னையும் அவருக்கு தேவைப்படுறதுனால தான் சொந்த குமாரனையும் கொடுத்தார். இதுல தம்முடைய அன்பை வெளிப்படுத்தினாராம். இதுதான் அன்பு. அன்பு